வணக்கம். எப்போதாவது உங்க பேங்க் பேலன்ஸ பார்த்து, ஐயோ காசெல்லாம் எங்க போச்சுன்னு ஷாக் ஆகி நின்னுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, நம்மள பலரும் இந்த அனுபவத்தை சந்திச்சிருப்போம். சரி, இன்னைக்கு அந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு நாம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு பேருதாங்க டிஜிட்டல் நிதி கசிவு. யூபிஐ மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கைய ரொம்பவே சுலபமாக்கிருச்சு. ஆனா இவ்ளோ வசதியா இருக்கிறதுல கூட ஒரு ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அந்த வசதிக்கு பின்னால இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் தான் இது. வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். அந்த வசதிக்கு பின்னால இருக்கிற ஒரு பொறி பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க, இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எப்படி நம்மள அறியாமலேயே அதிகமா செலவு செய்ய வைக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்வோம். அப்போ இந்த டிஜிட்டல் நிதி கசிவுனா அப்படின்னா என்ன? இது ஒரே நாள்ல நீங்க வாங்குற ஒரு பெரிய பொருள் கிடையாது. சொல்லப்போனா காலையில வாங்குற ஒரு டீ, மதியானம் வாங்குற ஒரு ஜூஸ், சாயங்காலம் வாங்குற ஒரு ஸ்நாக்ஸ், இப்படி நாம பெருசா கண்டுக்காம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செலவுகளோட கூட்டுத்தொகை தான் இது. கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணும்போது நாம 2வது தடவை யோசிக்கிறதே இல்ல இல்லையா? அந்த சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாச கடைசியில நம்மள பயமுறுத்தும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒரு வரி விஷயத்தை எவ்ளோ தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? கையில இருந்து பணத்தை எண்ணி கொடுக்கும்போது, ஆஹா நம்மகிட்ட இருந்து பணம் போகுதுன்னு மனசுக்குள்ள ஒரு உணர்வு வரும். ஆனா போன்ல ஒரு தட்டு தட்டும்போது அந்த உணர்வே இல்லாம போயிடுது. சரிதானே? ஏன் இப்படி நடக்குது? ஏன் கையில காசு கொடுக்கும்போது வர அந்த ஃபீல் ஃபோன்ல பே பண்ணும்போது வர மாட்டேங்குது? வாங்க, பணத்துக்கும் நம்ம ஃபோன் ஸ்கிரீனுக்கும் இடையில இருக்கிற அந்த மனரீதியான இடைவெளிய கொஞ்சம் அலசி பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, உங்க கையில ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்கு. அதுல ஒரு 20 ரூபாய்க்கு டீ குடிக்கிறீங்க. உடனே உங்க பர்ஸ பார்த்தா மீதி 80 ரூபாய் தான் இருக்கும். அடுத்த செலவு பண்ணும்போது அந்த நோட்டு தேஞ்சதும் உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு கட்டுப்பாடு தானா வரும். ஆனா யூபிஐல பேங்க் பேலன்ஸ் வெறும் ஸ்கிரீன்ல இருக்கிற ஒரு நம்பர் தானே. அது குறையறதே நமக்கு பெருசா உரைக்கிறதில்ல. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை பாருங்க. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, டிஜிட்டல் முறையில பணம் செலுத்துறவங்க கையில ரொக்கமா பணம் செலுத்துறவங்கள விட சுமார் 40-45% வரைக்கும் அதிகமா செலவு பண்றாங்களாம். நினைச்சு பாருங்க, நாம சம்பாதிக்கிற பணத்துல கணிசமான ஒரு பகுதி நம்ம கவனிக்காததாலேயே காத்துல கரைஞ்சு போகுதுன்னு அர்த்தம். சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனைய எப்படி சரி பண்றது? அதுக்கான சில சூப்பரான சிம்பிளான வழிகளை பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சேர்ந்து கத்துக்க முடியும். சரி, வாங்க இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த பணக்கசிவை எப்படி சரி பண்றது? நம்ம டூல் கிட்ட திறந்து இன்னைக்கே நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய சில கருவிகளை பத்தி பார்க்கலாம். ஆன்லைன்ல எதையாவது பார்த்துட்டு வாவ் இது உடனே வாங்கணும் அன்னு தோணும்ல, அந்த திடீர் ஆசைய, அந்த இம்பல்ஸ கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு செம்ம டெக்னிக் இருக்கு. அதுதான் இந்த 24-48 மணி நேர விதி. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விதி. ஒரு பொருள பாக்குறீங்க, வாங்கணும்னு தோணுதா, உடனே வாங்காதீங்க. ஸ்டாப். ஒரு 24 மணி நேரம் இல்லனா 48 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த டைமுக்கு அப்புறமும் ஆமா இது எனக்கு கண்டிப்பா தேவைன்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா மட்டும் வாங்குங்க. பல சமயம் அந்த ஒரு நாள் இடைவெளியிலேயே அந்த ஆசை காத்துல பறந்து போயிடும். நீங்க பணத்தை மிச்சப்படுத்துவீங்க. நம்ம 2வது கருவி விழிப்புணர்வு. ஒரு சிம்பிளான விஷயம். நீங்க எதை கணக்குல வைக்கலையோ அது உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால உங்க ஒவ்வொரு சின்ன செலவையும், ஆமாங்க ஒவ்வொரு ரூபாயும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க செலவுகளை இப்படி 3ஆ பிரிச்சு பாருங்க. அத்தியாவசியம், வசதி, உணர்ச்சி வசப்பட்டது. உதாரணமா மளிகை பொருள் வாங்குறது அத்தியாவசியம். ஆனா காலையில சோம்பேறித்தனப்பட்டு வெளியில டீ குடிக்கிறது வசதிக்காக பண்ற செலவு. ஆன்லைன்ல திடீர்னு ஒரு சேல் பார்த்து வாங்குறது உணர்ச்சி வசப்பட்ட செலவு. மாச கடைசியில இது பார்க்கும்போது உங்க பணம் உண்மையில எங்கெல்லாம் கசியுதுன்னு கண்ணாடி மாதிரி தெளிவா தெரியும். இன்னும் சில குட்டி குட்டி டிப்ஸ். நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு 5 ரூபாய் 10 ரூபாயையும் குறிச்சு வைங்க. ஏன்னா சிறுதுளிதான் பெருவெள்ளம். வாரம் உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பார்வை பாருங்க. அப்புறம் இந்த கேஷ்பேக் ஆஃபர்லாம் நம்மள அதிகமா செலவு பண்ண வைக்கிற ஒரு தந்திரம். அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆக இங்க நாம சொல்ல வர்றது யூபிஐய யூஸ் பண்ணாதீங்கன்னு கிடையாது. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் கவனத்தோட ஒரு விழிப்புணர்வோட யூஸ் பண்ணணும். அதுதான் பாயிண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பர்ஸ்ல பணம் குறையும் போது மனசுக்கு எப்படி தெரியுதோ அதே விழிப்புணர்வை நம்ம போன்ல பே பண்ணும்போதும் கொண்டு வரணும். டிஜிட்டல் உலகம் நீக்கிய அந்த தடைய நாம மனப்பூர்வமா திரும்பவும் உருவாக்கணும். அவ்வளவுதான் விஷயம். சரி, இதெல்லாம் கேட்டா மட்டும் போதாது இல்லையோ, செய்யல்ல இறங்கணும். இன்னைக்கே ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு விதைய போடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த கேள்வி நேரடியா உங்களுக்கு தான்.
உங்க பணக்கசிவை சரி செய்ய இன்னைக்கு நீங்க கணக்குல எழுத போற முதல் செலவு எது? அது நீங்க குடிச்ச ஒரு டீயா இருக்கலாம், இல்ல வண்டிக்கு போட்ட பெட்ரோலா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, இன்னிக்கே தொடங்குங்க. நம்மளோட இந்த அலசல் உங்க டிஜிட்டல் செலவுகளை பத்தி ஒரு புது பார்வையை உங்களுக்கு கொடுத்துருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.